கோவிந்தா, அந்த சுவடிக்கட்டையும் எடுத்துக்கொள் கோவிந்தா. இது சமஸ்கிருத ஸ்லோகங்கள். அதனால் ஒன்றும் குற்றமில்லை. அதுவும் கையில் இருக்கட்டும். திருமேனி சில சமஸ்கிருத ஸ்லோகங்களை கேட்டிருந்தான், அவனுக்கு கொடுக்கலாம். சரி அண்ணா. கோவிந்தா, புறப்படலாமா? என்ன பிள்ளைகளா, பாசுர வகுப்புக்கு கிளம்பி விட்டீர்களா? ஆமாம் அப்பா. போகும் வழியில் காளியின் பாட்டியை பார்த்துவிட்டு போக வேண்டும். அவர்களுக்கு சற்று உடல்நலம் குன்றி இருக்கிறது. ஓ, அப்படியா? ஆனால் பாருங்கள், இந்த வேளையிலும் பொய்கை ஆழ்வாரின் 2 பாசுரங்களை காளி அவர்களுக்கு சேவித்திருக்கிறான். அதை கேட்டுவிட்டு மிகவும் நன்றாக இருக்கிறது, ராமானுஜனே வந்து விளக்கம் சொன்னால் இன்னும் அற்புதமாக இருக்கும், அவனிடம் ஒரு வார்த்தை சொல், முடிந்தால் இந்த கிழவியை வந்து பார்த்துவிட்டு பாசுரத்திற்கு பொருள் சொல்லிவிட்டு போகட்டும் என்று காளியிடம் கூறியிருக்கிறார்களாம். அடடா, அந்த பாட்டிக்குத்தான் பாசுரத்தின் பால் எவ்வளவு ஈர்ப்பு! நல்ல விஷயம்தான். போய் அவர்களையும் பார்த்துவிட்டு பாசுரத்திற்கு விளக்கமும் சொல், அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மைதான் பெரியப்பா. ஏகாதசி மகத்துவத்தை நன்கு உணர்ந்தவராயிற்றே அவர். அவருக்கு தமிழ் பாசுரத்தின் பால் ஈர்ப்பு இல்லாமலா போய்விடும்? சரி பெரியப்பா, நாங்கள் புறப்படுகிறோம். போய்விட்டு வாருங்கள். அமுது செய்து விட்டீர்கள் அல்லவா? இல்லை அப்பா. ஏன் அமுது செய்யவில்லை? கோவிந்தா, நீயும் அமுது செய்யவில்லையா? இல்லை. அதனால் என்ன? ஒருவேளை அமுது செய்யவில்லை என்றால் ஒன்றும் ஆகிவிடாது. ஒன்றும் ஆகிவிடாதுதான். ஆனால் அதற்கென்று ஏகாதசி நாள் இருக்கிறதே, அன்று அமுது செய்யாமல் இருப்பது உத்தமம். இன்று என்ன, அமுது செய்துவிட்டு போனால் சற்று தாமதமாக போகிறது, அவ்வளவுதானே? போங்கள், உள்ளே போய் அமுது செய்துவிட்டு போங்கள். அதற்கில்லை அப்பா. என்ன தயங்குகிறாய்? என்ன விஷயம் சொல். அம்மா இன்னும் தளிகை செய்ய தொடங்கவில்லை. இதற்கு மேல் காத்திருந்தால் நேரமாகிவிடும். குறையொன்றும் இல்லை, நாங்கள் மதியம் வந்து அமுது செய்து கொள்கிறோம். ஏன், காந்திமதிக்கு ஏதும் உடல்நலக் குறைவா? இல்லை பெரியப்பா, உடல்நலக் குறைவெல்லாம் ஒன்றுமில்லை. பிறகு மனது ஏதோ சரியில்லை என்று தோன்றுகிறது. நீ என்ன சொல்கிறாய்? ஆமாம் அப்பா, எல்லோருக்கும் எப்போதும் ஒரே மாதிரியான மனநிலை இருக்காதே. என்னவோ அம்மாவுக்கு இன்று சற்று குழப்பமான மனநிலை போலிருக்கிறது. அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம். எங்களுக்காக வகுப்பில் மாணவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். காளியின் அகத்திற்கு வேறு போய்விட்டு செல்ல வேண்டும். ஏற்கனவே தாமதமாகிவிட்டது, இனியும் தாமதிக்க கூடாது. நாங்கள் புறப்படுகிறோம். வா கோவிந்தா. வருகிறோம் அப்பா. சுவாமி, ஜலம் அருந்துங்கள். இருக்கட்டும். இது என்ன புதிதாக இருக்கிறது காந்திமதி? எது? இவ்வளவு நேரமாகியும் நீ தளிகை செய்யாமல் இருப்பது. ராமானுஜனும் கோவிந்தனும் அமுது செய்யாமல் பட்டினியாக வெளியே போகிறார்கள். என்ன வாயிற்று உனக்கு? சரி, அவர்களை விட பெருமாளுக்கு கண்டருள பண்ண வேண்டாமா? அதற்காகவாவது நீ சீக்கிரமே தளிகை செய்திருக்க வேண்டாமா? ஏன்? கல்கண்டும் வாழைப்பழமும் அகத்தில் இருக்கிறதே, அதை கண்டருள பண்ணலாமே. காந்திமதி, உன் மனோபாவம் சரியில்லை. அவளை நினைத்துக் கொண்டு உரலை இடித்துக் கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. தஞ்சமாம்பாளுக்கு அவர்கள் வேறு இடத்தில் வரன் பார்த்து கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்கிறது. இன்னமும் நீ உன் மனதை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது நல்லதல்ல. நான் தான் சொன்னேனே, நான் இன்னும் நம்பிக்கை இழக்கவில்லை என்று. நூல் இழையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது உன் நம்பிக்கை. இதனால் உனக்கு தேவையற்ற மனக்குழப்பம்தான் மிஞ்சும். இல்லை, நான் பெருமாளிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஏன், ஒரு வகையில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று கூட சொல்லலாம். தஞ்சமாம்பாளை எனக்கு மாற்று பெண்ணாக தா என்று
அவனிடம் இறைஞ்சு கொண்டிருக்கிறேன். அதனால் தான் அகத்தில் தளிகை செய்யாமல் பெருமாளை பட்டினி போட நினைக்கிறாயோ? உன் சண்டையில் இது ஒரு அஸ்திரமோ? ராமானுஜன் திருமணம் செய்ய ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று நீ பட்டினி கிடந்தாய். இப்போது தஞ்சமாம்பாள் தான் உன் மாற்றுப் பெண்ணாக வர வேண்டும் என்று பெருமாளையும் அகத்தில் உள்ளவர்களையும் பட்டினி போடுகிறாயா? இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் வேண்டும். நான் முன் அண்ணாவுக்கு தகவல் அனுப்பி திருமலையில் உள்ள அந்த பெண்ணையே ராமானுஜனுக்கு பார்க்க சொல்லப் போகிறேன். மருமகள் என்ற இடம் காலியாக இருக்கும் வரை நீ அந்த இடத்தில் தஞ்சமாம்பாளை வைத்து பார்ப்பதை நிறுத்தப் போவதில்லை. கூடிய விரைவில் அந்த இடத்தை யாராவது ஒரு பெண்ணை கொண்டு நிரப்பியாக வேண்டும். அப்போதுதான் உன் எண்ணம் மாறி அகம் சகஜ நிலைக்கு திரும்பும். வேண்டாம், நான் தங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நாட்கள் பொறுத்துக் கொண்ட நீங்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள் கூட பொறுத்துக் கொள்ளுங்கள். நான் எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்கிறேன். ஆனால் நீ உன் ஏமாற்றத்தை இப்படி தளிகை செய்யாமல் இருந்தும் வேறு விதமாகவும் காட்ட நினைப்பது மிகப்பெரிய தவறு. இதனால் எல்லாம் எந்த பயனும் கிட்டப் போவதில்லை. சுவாமி, தாங்கள் என் நம்பிக்கையை நூலிழையில் எந்த நொடியிலும் அருந்து விழுந்துவிடும் போல் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்கிறீர்கள். அது முழுவதுமாக அருந்து விழுந்து விடட்டும். அப்போது என்னை மாற்றிக்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை. ஆனால் அப்படி நடக்காது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். தாங்கள் தயவு செய்து சற்று பொறுமையாக இருங்கள், கோபப்படாதீர்கள். ஏனோ ஒரு வீணான கற்பனையை வளர்த்துக் கொண்டு அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயே என்று உன் மீது வருத்தம் தானே தவிர எனக்கு எந்த கோபமும் இல்லை. உன் நம்பிக்கையை நான் தவறென்று கூறவில்லை. ஆனால் அது நாளை நடக்காமல் போனால் அதனால் உனக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்றுதான் வருத்தப்படுகிறேன். எந்த சூழ்நிலையிலும் உன் மனவேதனையை பெருமாளிடமோ குழந்தைகளிடமோ காட்டிவிடாதே. நம் கவலைகள் ராமானுஜனை பாதிக்கவே கூடாது. நல்லதோ கெட்டதோ, தஞ்சமாம்பாளின் விஷயத்தில் எது நடந்தாலும் நீ அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சீக்கிரம் தளிகை செய்து பெருமாளுக்கு திருவாராதனம் செய். நான் பாசுர வகுப்பு நடக்கும் இடத்திற்கு எடுத்து சென்று ராமானுஜனையும் கோவிந்தனையும் அமுது செய்ய வைக்கிறேன். சுவாமி, வாருங்கள் மாரநீர் நம்பிகளே. என்ன இவ்வளவு தூரம்? ஒரு சந்தோஷமான செய்தியோடு வந்திருக்கிறேன். யாருக்கு? என்ன விசேஷம்? புரியும்படி கூறுங்கள் மாரநீர் நம்பிகளே. தங்களுக்கு தான் விசேஷ செய்தியோடு வந்திருக்கிறேன். ஆனால் அந்த ஆனந்தமான செய்தியை தங்கள் மனம் தாங்கும் அளவிற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்றுமே ஆனந்தமாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், பகவானின் திருப்பாதத்தை அவன் பற்றி இருப்பதால் துக்கத்திற்கு அங்கு இடமேது? இருப்பினும் ஆச்சாரியருக்கோ அல்லது சக வைஷ்ணவனுக்கோ ஏதேனும் அபச்சாரம் செய்ய நேர்ந்தால் அவன் துக்கத்திற்கு ஆளாகிறான். காரணம், அவன் செய்யும் அபச்சாரத்தால் பகவான் மீதுள்ள பக்தியை அவன் இழக்கிறான். ஆனால் வைஷ்ணவனுக்கும் ஆச்சாரியருக்கும் ஆனந்தமாக சேவை செய்வதால் அந்த அபச்சாரம் நீங்கி மீண்டும் பகவானின் கருணைக்கு பாத்திரமாகிறான். அவ்வகையில் பார்த்தால் இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்றும் ஆனந்தமாகத்தான் இருக்கிறான். அடியேன் செய்த அபச்சாரம் நீங்கி ஆச்சாரியரின் அன்புக்கு மீண்டும் பாத்திரமாகி அவருக்கு ஆனந்தமாக சேவை செய்ய வேண்டுமென்றுதான் அடியேன் காத்துக்கொண்டிருக்கிறேன். அதைத் தவிர வேறெதுவும் அடியேனுக்கு ஆனந்தத்தை அளிக்காது மாரநீர் நம்பிகளே. ஆச்சாரியரின் அருட்பார்வை தங்கள் மீது விழத் தொடங்கிவிட்டதே. அதைத்தான் ஆனந்தமான செய்தி என்று சொல்ல வந்தேன். அது எப்படி சாத்தியம்? அதற்கு நம் ஆச்சாரியர் மனமுகக்க வேண்டுமே. மனம் உகந்து விட்டார் சுவாமி. ஆமாம், தங்கள் மீது ஆச்சாரியர் மனம் குளிர்ந்து விட்டார். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்?
தாங்கள் கூறுவது உண்மைதானா? அந்த அரங்கன் மீது ஆணையாக சொல்கிறேன். நேற்றைய தினம் திருக்கோஷ்டி நம்பி நம் ஆச்சாரியரை சந்தித்து பல வகையில் தங்களை பற்றி பேசி மன்றாடினார். அதற்கு முன்பே பெரிய நம்பிகளும் பலமுறை தங்களின் இன்றைய நிலையை எடுத்துக் கூறி தங்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனமுருகி வேண்டியிருக்கிறார். அது எல்லாம் ஆச்சாரியரின் மனக்கண்ணில் நிழலாடி தற்போது தங்களை மடத்திற்கு அழைத்து வரும்படி அடியேனை அழைத்து ஆச்சாரியர் கட்டளையிட்டார். என்ன, ஆச்சாரியர் அடியனை அழைத்து வரச் சொன்னாரா? ஆம் சுவாமி, ஆச்சாரியர்தான் தங்களை கையோடு அழைத்துக் கொண்டு வரும்படி சொன்னார். பெருமாளே, அடியன் மேல் கருணை காட்டி விட்டாயா? இந்த அபராதியை கண்கொண்டு பார்த்து விட்டாயா? ரங்கா, ரங்கா, உனக்கு கோடானு கோடி வந்தனம். இந்த பாவையின் வாழ்விலும் வசந்தம் வந்தது. இந்த பட்டமரம் மீண்டும் துளிர்த்தது. மரநீர் நம்பிகளே, இப்பொழுது ஆச்சாரியர் எங்கிருக்கிறார்? கோயிலுக்கு வந்திருக்கிறாரா? இல்லை, மடத்தில்தான் இருக்கிறார். வாருங்கள், உடனே அங்கு செல்லலாம். நீங்கள் செல்லுங்கள், நான் ஸ்நானம் செய்துவிட்டு வருகிறேன். ஆகட்டும் சுவாமி. ரங்கா, உந்தன் கருணையே கருணை. திருக்கோஷ்டி நம்பிகளே, தங்களிடம் நம் ஆச்சாரியருக்கு ஏதோ ஒரு தனி பிரியம் உள்ளதென்றுதான் சொல்ல வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் பெரிய நம்பிகளே? தெய்வக்கரசு நம்பி விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அவரின் தற்போதைய நிலை பற்றி பலமுறை எடுத்து சொல்லியும் காதில் போட்டுக் கொள்ளாத நம் ஆச்சாரியர் தாங்கள் எடுத்து கூறியவுடன் பாருங்கள், தற்போது தெய்வக்கரசு நம்பியை இங்கு அழைத்து வரும்படி பணித்து விட்டார். ஓ, அதை சொல்கிறீர்களா? இதில் அடியேனின் சாதுரியம் என்று ஒன்றுமே இல்லை. தாங்கள் பல முறை இதமாக தெய்வக்கரசு நம்பியை பற்றி உயர்வாக கூறியவை நம் ஆச்சாரியரின் ஆழ்மனதில் நன்றாக பதிந்திருக்க வேண்டும். அடியேன் யதார்த்தமாக தெய்வக்கரசு நம்பியை பற்றி கூற காக்காய் உட்கார பனம்பழம் விழுந்த கதையாக காரியம் கைகூடி விட்டது. அவ்வளவுதான். தெய்வக்கரசு நம்பி விஷயத்தில் இவ்வளவு சீக்கிரம் நம் ஆச்சாரியர் மனம் மாறியது தங்களின் உபகாரம் என்றுதான் அடியேன் கூறுவேன். சுவாமி, தாசன் அடியேன். வர வேண்டும் தெய்வக்கரசு நம்பிகளே. அப்பாடா, இப்பொழுதுதான் பழைய பொலிவு தங்கள் முகத்தில் காணப்படுகிறது. தங்களை போன்றவர்களால் தான் அடியன் வாழ்வில் மீண்டும் வசந்தம் வந்ததாக உணர்கிறேன். அதற்கு எவ்விதம் நன்றி கூறுவேன்? தங்கள் இருவருக்கும் அடியன் தண்டம் சமர்ப்பித்து திருப்பாதங்களில் விழுவதை தவிர அடியனுக்கு வேறு வழி தெரியவில்லை. என்ன காரியம் செய்ய இருந்தீர்கள்? எங்கள் கால்களில் விழுவதெல்லாம் முறையல்ல. சரியாக சொன்னீர்கள் திருக்கோஷ்டியூராரே. தெய்வக்கரசு நம்பிகளே, ஒரு வைஷ்ணவன் மற்றொரு சக மனிதருக்கு உதவுவது மிக முக்கியமான தர்மம். மொத்தத்தில் நாம் அனைவருமே வசுதேவ குடும்பத்தில் உறவினர்களாவோம். அவ்வகையில் ஒருவர் மற்றொருவர் கஷ்டத்தை போக்க முயல்வது மிகவும் முக்கியம் அல்லவா? அதைத்தான் நாங்கள் செய்தோம். பிழைகள் ஏற்படுவது அனைவருக்கும் சகஜம்தான். தகுந்த நேரத்தில் அதை சரி செய்து கொள்வதுதான் சாலச் சிறந்தது. இருக்கலாம் திருக்கோஷ்டி நம்பியவர்களே, ஆனால் தங்களை போன்ற வைஷ்ணவர்கள் கூடவே இருந்து மனமுகந்து உபகாரம் செய்ததனால் தானே ஆச்சாரியரும் மனமுகந்தார். உண்மைதான். சுவாமி, கருணை கடலே, அடியனின் அபச்சாரத்தை மன்னித்ததற்கு அநேக கோடி நமஸ்காரங்கள் சுவாமி. அடியனை ஆசீர்வதியுங்கள் சுவாமி. ஸ்ரீ வைஷ்ணவ நெறியோடு வாழ்வாயாக. எழுந்திரு. தங்களது காலடி நிழலையாவது ஸ்பரிசிக்க வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த அடியனுக்கு தங்கள் கருணையா திருப்பாதமே கிடைத்து விட்டது. தெய்வக்கரசு நம்பி, அது அடியேனின் கருணை என்று கூறுவது பொருத்தமாக இருக்காது. சதுஸ்லோகி என்னும் ஸ்தோத்திர தொகுப்பில் அபச்சாரப்பட்ட நீ அந்த ஸ்லோகத்தின் உள்ளுரை பொருளான ஸ்ரீதேவி தாயாரின் எல்லையற்ற கருணை என்ற ஒன்றால் இன்று மன்னிக்கப்பட்டிருக்கிறாய். இப்படியும் சொல்லலாம். சாதாரணமாக தவறு செய்யும் ஜீவாத்மாக்களை கருணையோடு கடாட்சித்து அவர்களின் குறைகளை ஒதுக்கி உயர்வுகளையே எம்பெருமானிடம் எடுத்துச் சொல்லி பகவானின் பேரருளுக்கு பாத்திரமாகச் செய்யும் புருஷகார பூதையாக ஸ்ரீதேவி பிராட்டி திகழ்கிறாள்.
அதேபோல் இவ்விருவரும் உன் உயர்வுகளைப் பற்றி பிரலாபித்துக் கூறி உன்னை பற்றிய குறை அடியேனின் மனதிலிருந்து நீங்கும்படி செய்துவிட்டார்கள். அப்படியல்ல சுவாமி. நாங்கள் தெரிவித்ததை விட தாங்களே நேரடியாக தெய்வக்கரசு நம்பியின் சீரிய தொண்டை கண்டதாக மாரநேர நம்பி அடியேனிடம் தெரிவித்தான். அந்நிகழ்ச்சி தங்களை கருணை கொள்ள வைத்திருக்கலாம் அல்லவா சுவாமி? இவன் தொண்டு அடியேனின் கவனத்தை ஈர்த்தது இருக்கட்டும். ஓர் அடியவர் ஏதோ ஒரு ஓலையை உன்னிடம் கொடுத்து விளக்கம் கேட்க அவரிடம் அடியேன் படிப்பறிவில்லாதவன் என்று உன்னை கூறிக்கொண்டாயே, அவ்வார்த்தையே உன் பண்பட்ட மனதை அடையாளம் காட்டிவிட்டது. அடியேனின் மனதையும் தொட்டுவிட்டது. படிப்பறிவில்லாதவன் என்று கூறிய போதே உன் ஆழ்மனதில் இருந்த வித்யாகர்வம் தொலைந்து போயிற்று என்பது புரிந்தது. பணிவும் தன்னை பெரியோர் முன் தாழ்ந்தவனாக எண்ணுதலும் ஸ்ரீ வைஷ்ணவனின் முக்கியமான குணங்களில் ஒன்று. அதோடு உன்னதமான அறிவாளியானவன் முதலில் காது கொடுத்து நல்ல விஷயத்தை கேட்பவனாக இருக்க வேண்டும். அவன் போதிப்பவனாக மட்டுமே இருக்கக்கூடாது. யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்ற பக்குவம் மிக முக்கியம். அது இப்போது உன்னிடம் குடிகொண்டு விட்டதாகவே அடியேன் கருதுகிறேன். இருப்பினும் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு கட்டளையிடத் தோன்றுகிறது. சொல்லுங்கள் சுவாமி. சிறமேற்கொண்டு செய்ய சித்தமாக இருக்கின்றேன். நீ இனி எக்காரணத்தை கொண்டும் சாஸ்திரங்களையோ ஆச்சாரியரின் ஸ்லோகங்களையோ நேரடியாக படிக்கவோ அதில் ஆராய்ச்சி செய்பவனாகவோ இருக்கக்கூடாது.